நேத்து ரொம்ப எமோஷனலா பார்த்த மாரி இருந்துச்சு. அவரு மேல ஏறுன உடனேயே ரசிகர் சத்தம், அவ்வளோ சத்தம். ஒரு மாரி கண் கலங்கி நின்னுட்டாரு. பேசவே இல்ல. ரொம்ப நேரம் நின்னுட்டாரு. அத தாண்டி பேசும்போது ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. ஒருவேளை இவ்வளோ நாள் வந்து ஒரே நெகட்டிவிட்டியா பரப்பி, பரப்பி யார் வீட்ல என்ன நடந்தாலும் தனுஷ் தான் காரணம். விவாகரத்தா தனுஷ் தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது, அது ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டாரா? நெகட்டிவிட்டியா உங்களுக்கு பரப்பி என்ன நீங்க வந்து இறங்கிட்டீங்க? நெகட்டிவிட்டி விமர்சனம் தான் உங்கள மேல மேல தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருக்கு. விமர்சனத்தை வந்து அதுக்கு பதில் சொல்ல அது ஒரு தப்பான விமர்சனமா தோணுது உங்களுக்கு. தனுஷ் வந்து என்னைக்கோ பண்ணாரு, ஒரு விஷயம் பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக அதை தொடர்ந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்கன்னா, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த இதை வந்து ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு பயன்படுத்திக்கிட்டாரான்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அது ஒரு ஃபேக்கான நியூஸ். இப்போ எப்படி இருக்காரு அவர்? இந்த கடந்த ஒரு 10 வருஷமாக வந்து பயங்கர பரபரப்பாக இருக்காரு. அவர் நிற்கிறதுக்கு நேரம் கிடையாது, ஓடுறதுக்கு நேரம் கிடையாது, சாப்பாடுக்கு நேரம் கிடையாது. இப்போ சாப்பாடு இருக்குது, சாப்பிட்றதுக்கு நேரம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இது என்றைக்கோ நடந்த யாரோ 2 பேர் பேசுகிற விஷயத்தை வந்து அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நெகட்டிவிட்டியான விஷயங்களை அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி உங்கள் கேரியர் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். அது தேவையில்லையே. அப்போ ஏன் அதை பயன்படுத்தணும் இங்கே? ஓகே. அப்படிங்கும்போது இதை வந்து அவர் வந்து ப்ரொமோஷனுக்காக கண்டென்ட்டாக பயன்படுத்திட்டாராங்கிற ஒரு சந்தேகம் தானே வருது.